நீ பெரும் பாக்கியசாலி. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நீ கேட்டதெல்லாம் இனிமேல் உனக்கு வரிசையாக கிடைக்கப் போகின்றது. அனுதினமும் ஏதேதோ புதிய புதிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றாய். மீள்வதற்கு வழி தெரியாமல் தவிக்கின்றாய். உடனே என் ஞாபகம் வருகின்றது. பாபா, என்னை காப்பாற்று, கைவிட்டு விடாதே. இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படியாவது வெளிவர வேண்டும் என்று கதறுகின்றாய். என்னுடைய கரத்தின் ஆசீர்வாதம் உடனே உன் மீது பட்டு அந்த பிரச்சனை தீரவும் செய்கின்றது. முடிவு கிடைக்காத பொழுது முழு மனதோடு பிரார்த்தனை செய்தால் எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் நொடி பொழுதில் அது அவிழ்ந்துவிடும். அந்த பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும்? மிகவும் ஆத்மார்த்தமானதாகவும் நம்பிக்கை நிறைந்ததாகவும் வலுவானதாகவும் உரிமையோடு இருக்க வேண்டும். நீ எதை கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் என்னிடம் தந்தை என்கின்ற முறையில் நீ என்னிடம் உரிமையோடு கேட்கலாம். நான் உனக்கு வாரி வழங்கும் வள்ளலாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ செலவழிக்க வேண்டிய துன்பங்கள் இனிமேல் எதுவும் இல்லாத அளவிற்கு அத்தனை துன்பங்களையும் செலவழித்து விட்டாய். இன்பங்களாக வரவைதான் இனி நீ பெறுவாய். சுலபமான வழியை நான் உன் கண்ணுக்கு காண்பிப்பேன். எந்த பக்கம் உன்னுடைய பயணம் இருந்தால் அது வெற்றிகரமானதாக இருக்கும் என்ற வழியை இனிமேல் நான் உன் வாழ்க்கையில் காண்பிப்பேன். கடைபிடிக்க வேண்டிய செயல்களை எல்லாம் அவ்வப்பொழுது உன்னுடைய மதிக்கு தெரிவிப்பேன். இதை இப்படி செய், இப்படி செய்யாதே என்று உன் பின்னால் இருந்து உனக்கு வழிகாட்டும் வழிகாட்டி இந்த சாயி நான். உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் இனி வலுப்பெற்று நிச்சயம் பலிக்கும். பாபா, நான் என் மனதில் உனக்கு அதிக இடத்தை கொடுத்திருக்கின்றேன். கடலில் விழுந்தவனுக்கு கட்டுமரம் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அதுபோல நான் உன் வாழ்க்கைக்கு கிடைத்த பொக்கிஷமாக நீ என்னை எண்ணி வணங்கி வரும் பொழுது எப்படி நான் உன்னை காப்பாற்றாமல் இருப்பேன்? கடலில் குதித்து விட்டால் நீச்சல் அடித்தாவது கரைக்கு வந்து சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் உடனே தோன்றும். ஆனால் அந்த நீச்சல் தெரியவில்லை என்கின்ற பொழுது நம் கரத்தை பற்றி கொள்ள யாராவது இருக்கின்றாரா என்று தேடுவோம், கதறுவோம். அந்த சமயம் இறைவனுடைய கரம் கிடைத்தால் எந்த அளவு நீ பாக்கியசாலியாக இருப்பாய். அப்படி துன்பத்தின் கடலில் நீ இப்பொழுது சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற நிலையில் என்னுடைய கரம் உன்னை பற்றி விட்டது. காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் நீ கேட்டதை எல்லாம் வாரி வாரி வழங்கும் கரங்கள் உன்னை தொட்டு விட்டது. உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் இனி ஒவ்வொரு நாளும் பதில் கிடைக்கும். துன்பங்கள் கரையவும் இன்பங்கள் வளரவும் நான் என் ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுக்கின்றேன். ஒவ்வொரு முறை வெளியே செல்லும் பொழுதும் இந்த பாபாவின் பாதத்தை நினைத்து நீ சென்றால் அது வெற்றி தரும் காரியமாக நிச்சயம் மாறும். எதையோ தேடி செல்கின்றாய், ஆனால் நினைத்தது நடக்கவில்லை. இப்பொழுது என்னை முழு நிறைவான மனதோடு தொழ ஆரம்பித்து விட்டாய். இனி நீ நினைத்தது எல்லாமே சுலபமாக உனக்கு கிடைத்துவிடும். விளையாட்டாக நினைத்த சில விஷயங்களை செய்ததால் அது வினையாக மாறிவிட்டது. இப்பொழுது என் மீதான பக்தி அந்த வினையை எல்லாவற்றையும் அழித்து நன்மையாக மாறி உன் வழியில் வந்து மலர்ச்சியை கொடுக்கும். எத்தனை வருடங்கள் நீ காத்திருந்தாய், கிடைக்கவில்லை என்று அது இப்பொழுது கிடைத்து உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பாபாவின் அருளால் உன் வாழ்க்கை நலம் பெறும், நல்லது நடக்கும்.